சிறப்பான முறையில் பேரன்புகள் சார்ந்து பெரியவர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த அன்பு சார்ந்து தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் விரைவாத சகோதர சகோதரர்கள் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் விடு திரும்பி இந்த மண்ணையெல்லாம் ஒன்றாக மாற்றக்கூடிய எனது அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர் அனைவருக்கும் நாடகத்தில் எடுத்துக் கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்துக்கான வரையை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொற்குற்றம் இசைக்குற்றம் மசைக்குற்றம் காலிகள் குற்றம் ஆகிய எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கைகொண்டு நாங்கள் எவ்வளவு தப்பு செஞ்சாலும் இன்னைக்கு யாரும் தப்பு செய்யறாங்கலாம் யாருமே வரல. நாடகம் நல்ல நாடகம். இந்த நாடகத்தை குளிர் என்றும் பனி என்றும் பாராமல் உட்காந்து நாடகம் பார்த்தாலே அதுவே நீங்க செய்யற பெரிய புண்ணியமா இருக்கு. என்ன ஒரு அதிசயத்தை பார்த்தீங்களா? முந்தியெல்லாம் பப்புன்னு நாடகத்துக்கு வெளியே வந்தா வெறும் தலையா தெரியும். இப்ப நெருக்கி முக்கோடாத்தான் தெரியுது. பணிக்கு அப்படி எப்பத்தான் எந்திரிச்சு. ஆனா எல்லா ஊர்லயுமே ஆம்பளால் மட்டும் முன்ன உட்காந்துறாங்கப்பா, பொம்பளாளுக்கெல்லாம் பின்னாடியே உட்காந்துருக்காங்க. ஏப்பா அப்படியே எந்திரிச்சு போறதுக்கா? அப்படியே எந்திரிச்சு ஓடுனா ஒவ்வொரு ஆளுக்கும் தெரியாதுன்னு 1 கிலோமீட்டர் உட்காந்து அதானே புள்ள யாரு முகமும் தெரியல. புள்ள மரத்தை காத்து உட்காந்துருக்கீங்களே. இருக்கட்டும், ரொம்ப நன்றி. நாடகத்தை நல்லபடியா பாருங்க. இந்த பணியில எங்க பணி குறையாம நாங்க பண்றோம்னா நீங்க உங்க பணியை சிறப்பான பார்க்கணும். ஏன்னா இந்த இடம் சாமி உட்காரக்கூடாது, குத்தகை கொடுத்துருக்காங்க. அங்கே மட்டும்தான் உட்காருவாங்க, இங்க வரவே மாட்டாங்க. இதெல்லாம் ஆண்களுக்குன்னு விதைக்கப்பட்டிருக்கு. ஆமா, அந்த என்னை பார்த்து ஆத்தாக்கெல்லாம் நல்ல நாடகம் பாருங்க, வேணாம் அப்படி சொல்லல. நல்ல நாடகம், நல்ல நல்ல நடிகர்லாம் கூட்டி வந்திருக்காங்க. நீங்க விடிய விடிய பார்க்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். நல்ல நாள்லயே இடையில பப்புன்னு சொல்ல ஓடி போயிருவீங்க. இதுல பணி நேரம் வேற. உங்களை சொல்லி குத்தம் இல்லை. கொஞ்சம் ஒரு பாதி நேரத்து வரைக்குமாவது எப்படியும் தன்னடக்கமாவது உட்காந்து பார்த்துருங்க. இந்த பப்பு டான்ஸோட வீட்டுக்கு போறேன்னு யாராவது போர்வை சுருட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்க, எதுக்குதான் கோயில் இருக்கு மண்ணவாரி தூத்துறவே நானா தான் இருப்பேன். அப்படி எந்திரிச்சு போனீங்கன்னா சந்திரமோகன் தீ குளிச்சு நீங்க போனா போட்டேன்னா இப்பவே முக்காவாசி கசை குளிக்கிட்டான். என்னங்க பண்றது? நாடகம் நல்ல நாடகம். இந்த நாடகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாத்திரம் இருக்கு. என்ன பாத்திரம்? கதாபாத்திரம்பா. ஒவ்வொருத்தர் கதாபாத்திரத்தையும் சிறப்பா செய்யணும்னா அதாவது நம்ம மனசு வச்சாதான் முடியும். எங்கங்க முடியுது? நானும் நிறைய செய்யலான்னு வந்தேன். எங்க பழனிக்கு பாத யாத்திரை போயிட்டு முந்தானத்தே வந்தேன். அதனால ஒண்ணு செல்ஃப் எடுக்கிற வண்டி காலு இழுக்குது. இல்லைங்க, 3 நாளா நடக்க வச்சு கொண்டுட்டாங்க மனசுங்க. நீ பாத யாத்திரை போல, பாதி யாத்திரை தான் போனேன். எப்படி சொல்றீங்க? போன நடந்து போனேன். ஆமா, திரும்பி நடந்து வரணும். திரும்பி நடந்து வந்து நான் புழு நடந்து வரேன். அப்படி பாதி யாத்திரை தான் போயிருக்கேன். ஏங்க யாருங்க போனாலும் திருப்பி வந்திருக்கா? இதுல ஒரு உங்களுக்கு உடம்பு தெரியாத போறப்ப பஸ்ல அப்படித்தான் நடந்து போயிட்டு முழு யாத்திரை நான் போகணும். முழு யாத்திரை போனா விடிஞ்சு போயிடும். போறப்ப இப்படித்தான் ஏறி போய் நல்லா நடந்து போயிட்டு நடந்து போறேன், பூரா நடந்தே போறேன். ஆமா, ஏசி கார்ல போறேன், இன்னும் 2 கார் வாங்கிடுறேன். இதெல்லாம் அவனுக்கு நம்ம எல்லாம் கடைசி வரைக்கும் நடந்து போயிட்டு தான் இருக்கும். முருகப்பெருமாள் எல்லா பத்துக்கும் நல்லதை கொடுப்பாருங்க. கொடுக்கத்தான் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. அட இதுல என்னத்துல நம்ம ஒன்னையும் கண்டாக்கிறது கிடையாது. அது 10 வருஷம் நடந்தா 11வது வருஷம் என் கார்ல வர்ற மாதிரி அந்த ஆண்டவன் படி இழக்கணும். இன்னும் 25 வருஷமும் நடந்தே வரான்டா. நான்லாம் 15 வருஷம் நடந்து போயிட்டு தான் இருக்கேன். என்ன ஒண்ணு சொல்றீங்க? எல்லா இடத்துலயுமே பொறுமை ரொம்ப முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம், பொறுமை மட்டும் இல்லைன்னா வாழ்க்கையில எதையுமே வெற்றி காண முடியாது.
அவசரப்பட்டோம்னா வாழ்க்கையில் நிலைக்க முடியுமா? முடியாதுங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்படித்தான் நான் ஒரு உண்மையை சொல்லுவாங்க. இதே பழனிக்கு பாதத்தை நடந்து போனல ரிட்டர்ன் வரப்ப பஸ்ல தான் வந்தேன். பஸ்ல ஏறிட்டு அதுல ஏன் கூட சேர்ந்து ஒரு ஆளு நிறைய போதில ஒரு ஆள் ஏறினான். கோயில் எங்க மாலையை கலட்டுதுமே நேரம் ஒயின் ஷாப்பை தேடி போற கூட்டம்லாம் நிறைய இருக்கு. மலையை விட்டு இறங்குனதுமே பஞ்சாமர கடையை தேட மாட்டேன். ஒயின் ஷாப் எங்க இருக்கு ராவரியா அப்படி இருக்கால இருக்கு. அதுல இந்த ஆளு நிறைய போதில ஏறிக்கிட்டு சலம்பலை கொடுத்துக்கிட்டே வந்தா மனுஷன். நான் இந்த ஆளு தொல்லை தாங்காம வாட தாங்கன்னு டிரைவர் முன்னாடி போய் சைட்ல உட்காந்துட்டேன். அந்த ஆளு நிறைய போதில வந்தா, ஏ டிரைவரு இந்தாயா வண்டியை நிப்பாட்டுங்க. இந்த ஆளு எதுக்கு தம்பி வண்டி நிப்பாட்ட சொல்ற? எனக்கு வண்டிக்குள்ள ஒரே வெக்கையா இருக்கு, உடனே ஏசிய போடுங்க. சரிங்க தம்பி போடுறேன் தம்பி சேர்ந்து உக்காண்டாப்புல. ஒரு 5 நிமிஷம் கூட ஆகல, அதே ஆளு திருப்பி வந்தியா, ஏ டிரைவரு என்னையா உள்ள ஏசி ரொம்ப குளிருது, ஏசி ஆஃப் பண்ணுங்க. சரி 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 தம்பின்னு சொல்லிட்டாப்புல மறுபடியும் போயிட்டான். மறுபடியும் அதே ஆள் வந்து ரொம்ப வேகுது, மறுபடியும் ஏசியை போடு. திருப்பி போயிட்டு திருப்பி ஏசி ஆஃப் பண்ணு. எனக்கே டென்ஷன் ஆயிடுச்சு. அப்பதான் டிரைவர்கிட்ட கேட்டேன், ஏனே இந்த மாதிரி ஆளெல்லாம் செவ்வுல சேர்ந்து 4 அப்பா அப்பி கீழே இறக்காம அவன் போறையான் ஏசியை போடுங்கிறியா, திருப்பி வர்றையான் ஏசி ஆஃப் பண்ணுங்கிறியா, இப்படியே தொல்லை பண்றான். உனக்கெல்லாம் கோவமே வராதான்னு கேட்கிறேன். அப்பதான் டிரைவர் சொல்றாரு, நான் எதுக்கு தம்பி கோவப்படணும், ஏனே இந்த வண்டியில முதல் ஏசி இல்லப்பா, அந்த முண்டை அவனா கத்துக்கிட்டு இருக்கான். என்ன பண்றது, நிறைய பேர் இன்னைக்கு அப்படித்தான் தெரியுறான். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் மதனு, எனக்கு ஏசி கூட பரவாயில்ல, இன்னைக்கு ஏசியை தாண்டிச்சாடா குளிரு அத்துறேன். எல்லாமே அப்படித்தான் ஏசி ஓசியா வருது. எல்லாமே நமக்கு வந்தா உள்ள வெக்கருண்டுவான், வெளியே வந்தா குளிருண்டுவாங்க. ஏன்னா நமக்கு அடப்பா இருக்குல்ல, அவங்க பாவம் மொட்டையா ஓப்பன் பிளேஸ்ல உட்காந்துருக்காங்க. எல்லாமே நமக்கு ஒன்று நடக்கிறப்ப வார்த்தை மாறும். பார்த்தா மதனு நல்லா கவனிச்சு பாருவேன். ஆடு பக்கத்து வீட்டுல ஒரு ஆளு செத்து போயிட்டா என்ன சொல்லுவான், பேயும்பா. நல்லா கொஞ்சம் பார்த்தீங்களா? அதுவே நம்ம வீட்டுல ஒரு ஆள் இறந்துட்டு சொல்லுவான், சாமிம்பா. இப்படித்தான் வார்த்தை ஃபுல்லாமே மாறி மாறி வந்துட்டே இருக்கும். இப்போ நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், நல்ல பொண்டாட்டி வச்சிருப்பான் போல நிறைய, அப்படிலாம் பேசக்கூடாதுங்க. கட்டிய மனைவியே கண்கண்ட தெய்வம். நான்லாம் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கேன், சும்மா இல்ல. என்னைக்கு என் முண்டாட்டி காலத்துக்கு வச்சாலோ அன்னையோட என் குடும்பம் குட்டி நல்லா தான் இருக்கு. வீடு இருந்து வச்சா வீடு நல்லா இருக்குங்க. என் மாமியார் ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அதெல்லாம் ஓரமாச்சாச்சு. இன்னொரு தாழ்மையான வேண்டுகோள், இங்க இருக்கிற பெண்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்னவென்றால், உங்க காலில் விழுந்து பப்புனுக்காரனா கேட்கிறேன், ஏன்னா நீங்க பப்புனா முத பார்க்க கூடாது. உங்க குடும்பத்துல ஒருத்தனா உங்க அண்ணன் தம்பியா நினைச்சாலும் சரி, நீங்க பெத்த பிள்ளையா நினைச்சாலும் சரி, இந்த பப்புனுக்காரனா பப்புனுன்ற கோணத்துல பார்க்காம உங்க சொந்தக்காரனா ஒருத்தனா நினைச்சு உங்க வாழ்க்கை கெட்டக்கூடாதுன்னு நான் ஒரு நல்ல விஷயம் சொன்னால், இங்க இருக்கிற என்ன பெத்த பெண்கள்லாம் கேட்டுக்கிறீங்களா? கேட்டுக்கிறீங்கல்ல? நல்ல விஷயத்தான் கேட்பீங்கல்ல. கெட்டது சொன்னா பப்புன செருப்பு கட்டாடிங்க, நல்லது சொன்னா கேட்பீங்கல்ல. உங்களுக்காண்டியே நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயம் என்னவென்றால், முக்கியமா அந்த கல்யாணமான பெண்கள் நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கை கெட்டக்கூடாதுன்னு நான் போராடிக்கிட்டு இருக்கேன். என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, உங்க வீட்டுல உங்க புருஷன் உங்களுக்கு டெய்லியும் பூ வாங்கிட்டு வந்தால் பொண்டாட்டி மேல பாசம் உண்டு நினைக்காதீங்க. பூக்காரி மேல பாசமா கூட இருக்கலாம். அப்படி இல்ல மதனு, நிறைய பேர் பொண்டாட்டிக்கு செலவழிக்கிறத விட வப்பாட்டி கிட்ட கொண்டு போய் திணிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உண்மைதானே? நல்லா கவனிச்சு பாருங்களேன். பெண்டாட்டியும் பெண்ணுதான், அதுக்கான குறை சொல்ல. வீட்டுல சோறாக்குன அலுப்புல துணி துவைச்ச அலுப்புல அவங்க குறுக்கு வலிக்குதுன்னு காலை நீட்டி உக்காந்துருப்பாங்க. அப்பதான் ஆம்பளை வீட்டுக்குள்ள போவேன், இவன் கெத்த காட்டுவேன். ஒரு ஆம்பளை புருஷன் வர்ற பொம்பளை மரியாதை இல்லாம காலை நீட்டி காலை மடக்கடி வெண்ண மகளை யார பொண்டாட்டிய. ஆனா வப்பாட்டி அப்படி கிடையாது. வப்பாட்டி காலை தூக்கி இவன் தோல்ல ஓடுவா, இன்னும் கொஞ்சம் ஏத்தி போடுங்க நக்குறதுக்கு. அவன் எதுக்கு தூக்கி போடுறேன்? நீங்க நிறைய ஆம்பளை அப்படிதான் திடுறேன். அப்படியே இல்லைங்க, என்னங்க எப்படி கேட்டீங்க? நானே பாண்டியா சும்மா இருக்க மாட்டேல. ஏன்னா வாழ்க்கையில எல்லா பேருக்கும் எல்லா கஷ்டம் இருக்கும். ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு கஷ்டம் தாங்க. நாடகம் அருமையான நாடகம், நாடகத்தை அமர்த்தினவங்களுக்கு கோடான கோடி நன்றி. ஆனா எல்லா பேர்த்தையும் நல்லா போட்டு டான்ஸை மட்டும் லூசு முண்டைய போட்டு நல்ல முண்டை
நல்ல முண்டடா அப்படி சொல்லாதடா. அப்படியா? வெளியே வந்தா தான் தெரியும் என்ன விட காத்திருக்காளோன்னு. பாத்துக்கிறோம். அட குத்து விளக்குடா. அப்படியா? குத்து விளக்கு. குத்து விளக்கு. ஆமா, அந்த வீட்டுல போய் குத்து விளக்கு ஏற்றி வச்சோம்னா வீடு தீ காமாட்சி விளக்காது ஒரு மணி தான் எரியும், 5 மணிக்கு எரியும். பாத்துக்கலாம். பயிற்சி சொந்தலாம் அமர்த்த முடியாது. அமர்த்த முடியாது. அதை நம்ம பாத்துக்கலாம். எப்படினாலும் சரி, நாடகம் நல்லது. ஒரு நாடகம். இந்த நாடகத்துல ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்னவென்றால், இப்ப பெண்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லியாச்சு. இப்ப என்ன பத்த ஐயா ஆண்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்ல. என்னடா வந்து பொம்பளைக்கே சொல்றானே, பப்புனுக்கார ஒண்ணு ஆம்பளைக்கு சொல்ல மாட்டோம் நினைக்க கூடாது. இங்க இருக்கிற ஆண்கள்லாம் என்ன பத்த அப்பா அண்ணன் மணிக்கிறீங்க. உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயம் என்னவென்றால், ஒரே ஒரு விஷயம் தாங்க. நல்லா தங்கமா சம்பாதிங்க. சம்பாரிச்சு பொண்டாட்டிக்கிட்ட காசை கொடுங்க. ஆனால் பொண்டாட்டிக்கிட்ட பொய்ய மட்டும் பேசாதீங்க. கட்டின பொண்டாட்டி தானேன்னு நம்ம ஒரு பொய்ய சொல்லுவோம். நாளை பின்ன அந்த பொய்யே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வந்து நிக்கும். உண்மைதான் மாப்பிள்ள. இப்படிதான் ஒரு கொத்தனார் வேலை பார்க்கறாளுக்கு 1000 ரூபாய் சம்பளம். டெய்லி அந்த ஆளு பொண்டாட்டி கிட்ட காசை கொண்டு போய் கரெக்டா கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காப்புல. அவர் கொண்டாடிட்டு தான் குடும்பம் சூப்பரா ஓடிக்கு இருந்துச்சு. ஒரு நாள் இந்த ஆளு என்ன பண்றிக்கா, வெறும் 700 ரூபாய் கொண்டுட்டு போய் கொடுக்க. அப்ப பொண்டாட்டிக்கு இது கிளம்பிருச்சு, டவுட் கிளம்பிருச்சு. என்னங்க என்ன டெய்லி 1000 ரூபாய் கொடுப்பீங்க, 700 தான் கொடுக்குறீங்க, 300 குறையுதேன்னு கேட்க. அப்பதான் புருஷனுக்கு கோவம் வந்துருச்சு. ஏண்டி மொத்த மகளை கட்டுன புருஷன் கிட்டயே சொச்ச காசை கேட்கறியா? இங்க வாடி, இங்க வாடி, இன்னைக்கு கொண்டா மட்டும் அக்கா, இங்க வாடி மொத்த மகளை. இவன் கூட கோவத்துல கூப்பிடுறானே, அடிக்கத்தான் போறான்னு நினைச்சா பொண்டாட்டி அடிக்கல. இங்க வாடி, எவ்வளவு குறையுது? 300 ரூபாய் குறையுது. இங்க வாடி, 300 தானே குறைஞ்சிச்சு. பொண்டாட்டி கண்ணத்தை பிடிச்சா. சரி என்ன மாப்ள 300 முத்தம் கொடுத்தான். 300 ரூபாய் குறைஞ்சிச்சுல, 300 முத்தம் கழிச்சு வச்சு போ விரட்டி விட்டான். அப்ப இது வரைக்கும் அவன் கொடுக்காம இருந்திருக்கான். விரட்டி விட்டான். இப்ப மறுநாளும் ஐயா சம்பள காசோட போறாப்புல. நேத்து 700 போன முண்டை இன்னைக்கு 500 தான் கொண்டுகிட்டு போறியா. இதே போல பொண்டாட்டி என்னவா முண்டை கிளம்பிட்டான். இங்க வாடி, உன் பிரச்சனை என்னடி? நேத்து 300 வரைஞ்சு 300 முத்தம் கொடுத்து 500 வரைய 500 தானே உடஞ்சிச்சு. இங்க வா. பொண்டாட்டி உதட்ட புடிச்சா. உதட்ட புடிச்சு 500 முத்தம் உச்சு 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 உச்சுன்னு ராவி எடுத்துட்டான். சொவஞ்சு எடுத்தா மொக்க 500 ரூபாய் கழிஞ்சு வச்சு போன்னு விட்டுட்டான். இப்ப இங்க என்ன பிரச்சனைனா, மறுநாள் இவன் சனிக்கிழமை சம்பள நாள் நம்ம ஐயா வெள்ளனே வேலைக்கு போயிட்டாரு. பொண்டாட்டி புருஷனுக்கு போன் அடிக்கிறான். கிர்ரிங் கிர்ரிங். ஹலோ, என்னமா? ஏங்க சொல்லுமா, இந்த போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை கறி எடுத்தோம்ல. ஆமா, அந்த கறி கடைக்காரருக்கு நீங்க 400 ரூபாய் தரணுமாம்ல. வீட்டு வாசல்ல நிக்கிறாரு, காசு அங்க இருக்குன்னு கேட்க. அப்பதான் சொல்றீங்க, நேர பீரலுக்குள்ள போய் சேலையை தூக்கிட்டு பாரு, மடிச்சு வச்ச சேலையப்பா, உள்ள 400 ரூபாய் எடுத்து கொடுன்னு இருக்கா. சரிங்கன்னு போனை வச்சுட்டான். போனை வச்சுட்டு இவனும் பிள்ளை சாயங்காலம் வேலைக்கு கிளக்கி போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இவனும் போய் சேலையை தூக்கிட்டு பாக்குறியான். அந்த வச்ச 400 ரூபாய் அப்படியே இருக்கு. பொண்டாட்டிய கூப்பிட்டா, ஏய் இங்க வாடி. என்னங்க கறிக்கடைக்காரனுக்கு காசு கொடுத்தியா? என்னங்க சொல்றியா? நான் காலையிலே கணக்க காசு கொடுத்து கணக்க முடிச்சுட்டேங்க. கணக்க முடிச்சுட்டேன்ற வச்ச 400 அப்படியே இருக்கு. ஏங்க நானா இருக்கா சிரிக்காங்க? என்னடி சொல்ற? நேத்து 500 ரூபாய் குறைஞ்சதுக்கு எனக்கு என்ன பண்ணீங்க? 500 முத்தம் கொடுத்தேன். அதே போல கறிக்கடைக்காரன் வந்தா காசு கேட்டேன், எதுக்கு காசை கொடுக்க? அவன் உதட்ட பிடிச்சி 400 முத்தம் கொடுத்தா முட்டை போயிட்டான் இருக்கான். கடைசியில் இந்த லூசு முட்டை கொடுத்து அவன் ஊராவிற்கெல்லாம் கொடுத்து இருந்திருக்கான். இப்படித்தான் நிறைய பேர் குடும்பம் குண்டியை தூக்கிட்டு தெரியுது. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா மகன்ராஜ், நானா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வாழ்க்கையில எதுவுமே அனுபவிக்காம போலான்னு இருக்கேன். அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, மூடுங்க. உங்க காசெல்லாம் வேற மேல கணக்கா நான் கொடுத்து முடிச்சிருவேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நல்லது ஒரு நாடகத்தை பணி என்று மாறாமல் நல்லபடியாக உட்கார்ந்து நாடகம் பார்க்குற அன்பு சார்ந்த நாடக ரசிகர்களுக்கும் என்னை பார்த்த ஆத்தாக்களுக்கும் ஐயாக்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை உள்ளங்கண்டு தெரியப்படுத்திக் கொண்டு நம்ம கலைப்பணியை சார்வோமா உங்களுக்காண்டி. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலில் நிக்காதீங்க. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலில் நிக்காதீங்க. ஐயா பாதையை விட்டு விலகி, பாதையை விட்டு விலகி, நீங்க இப்போ பக்கமா உட்காருங்க. ஐயா வந்த காலில் நிக்காதீங்க.
கேளுங்க. இந்த பாட்டுல ஒரே கவனிச்சீங்களா? தண்ணியத்தான் போட்டுக்கிட்டு நாடாத்தான் கெடுக்காதீங்க. நம்ம ஊர்ல அந்த குடும்பம்லாம் கிடையாது. ஆனா ஒரு சில ஊர்ல எல்லாம் தாங்க முடியாது. அதுல இந்த பப்புனா போறவன் பெரிய பாவம் செஞ்சாலும் வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த 10 மணிக்கு தான் நிறைய போதில் உட்காந்துருப்பேன் மனுஷன். நான் வெளியே வரப்ப டபுளாவே தெரியும். அன்னைக்கெல்லாம் ஒரு ஊருக்கு அப்பதான் வெளியே போறேன், போன உடனே டான்ஸ் விடுனா எப்படி போட முடியும்? அதை விட பரவாயில்ல வந்துட்டாச்சு. எல்லா ஊர்லயுமே பப்புனா இருக்குது ரொம்ப சிரமம். அதுலயும் நான்லாம் பப்புனா இருக்குது பேசாம அடுத்த செமத்துல நானும் இப்படி உங்களை போல மிருதங்க வாசிக்க ஆரம்பி வாசிக்கிட்டு போயிடலாம். ஒண்ணும் முடியல. உனக்கு அங்க இருக்கு, எனக்கு இங்க ரெண்டு பேசினாதான் உனக்கு தெரியும். தெரியுமா? மிருதங்க வாசிக்க போலான்னு இருக்கீங்க. பப்புனா இருக்க முடியலப்பா. பஸ் ஸ்டாண்டு கூட நிம்மதியா போக முடியலையா? பரவாயில்ல மாப்பிள்ள, இங்க ஒண்ணு பண்ண மாப்பிள்ள கேவலமா இருக்குடா. ஏன் அப்படி சொல்ற? உனக்கு என்ன சாப்பாடு ஊருக்கு வர்றதுக்கு வேணும், கட்டி பிடிக்கிற பொம்பளை அப்புறம் கட்டி பிடிக்க பொம்பளையா? ஏன் என் பொண்டாட்டி மாதிரி வச்சுக்கிறீங்க? ஏன்னா அதை 8 மணி நேரம் தான் கவுண்டிங்க. அப்படி பேசாதீங்க. எனக்கும் உங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். நான் மேடல் வச்சு அமுக்குறேன், நீ முண்டை வேணுக்கு ஓட்ட அமுக்குறேன். அப்படித்தான்டா. அப்படி பேசாதீங்க மாப்பிள்ள. என்னைக்குமே வாழ்க்கையில் நான் பல விஷயத்தை விட்டு கொடுத்து போராட்டு இருக்கேன். ஆனா ஏன் நான் பப்புனா கஷ்டம் தெரியுமா? இந்த அடுத்து பப்புன்னு டான்ஸ் முடிச்சுன்னு நான் பொம்பளை வசமெல்லாம் போட்டு வரணும். இதுக்காண்டியே மீசையெல்லாம் எடுத்து போட்டு இப்ப இந்த கொண்டை வேற வளர்க்க ஆரம்பிச்சுட்டேன்னா இப்படித்தாங்க முடியல. அன்னைக்கு மாட்டு தாண்டி பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன், மீசை இல்லாம இந்த கொண்டை வேற போட்டிருக்கேன். ஒரு ஆளு கேக்குறியா 100 ரூபா தரேன் வரையா பாத்ரூமுக்குள்ள போக. எவன்டா 100 ரூபாய் ஏற்றி வச்சது? அந்த விலங்கால 25 ரூபாய்க்கு வந்துகிட்டு இருக்க. 100 ரூபாய் எவன்டா ஏத்துன? இப்படி சொல்லி 25 ரூபாய்க்கு வரணும் இப்படிலாம் சொல்லாதீங்க. நான் உண்மை மனசார ஒரு விஷயம் சொல்லவா? வாழ்க்கையில வெக்கம் மானம் சூடு சொல்ற எல்லாம் இருக்கணும். ஆனா நான் அம்புட்டி உதுத்துட்டேன். உதுத்தா தாப்பா உலகத்துல பொழைக்கணும். இதெல்லாம் தேவையா? அதெல்லாம் சமாளிச்சுட்டு போயிட்டு இருக்கணும். அது அப்புறம் ஓர மாசம் தான் இங்க வாய்ப்பாடம் முடிக்கணும். ஆமா ஆமா முடியும். சிறப்பாக மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு தாலுகா 56 டி கொடிமங்கலம் கிராமத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவை மற்றும் முன்னிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி PA MLA மதுரை வடக்கு மாவட்ட செயலர் அவர்கள் சார்பாகவும் மதுரை வடக்கு மாவட்டம் மேற்கு வடக்கு ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் R கோகுல்குமார் மற்றும் ABA அவர்கள் மற்றும் 56 டி கொடிமங்கலம் MMK இளைஞர்கள் சார்பாகவும் அருமையான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இன்றைய தினம் ஸ்ரீ கருந்தமலை ஐயனார் கோவில் நாடக மடியில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் புராண நாடகம் அதிவிமர்சையாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. நாடகம் அருமையான ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம். இந்த நாடகத்துல முருகனுக்கும் வள்ளிக்கும் எப்பேற்பட்ட திருமணம்? காதல் திருமணம். This is a love story. முருகனே வள்ளிய காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிருக்காரு. காதலிக்கிற தப்பா? காதலிக்கிற தப்பா? காதலிக்கிற தப்பே கிடையாது. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் தெரியுங்களா? யாரு யார காதலிக்கிறோம்ன்ற சில கணக்கு வழக்கெல்லாமே இருக்கு. தாலி கட்டிய பின்னாடி தான் பொண்டாட்டியத்தான் காதலிக்கணும். நிறைய பேர் பொண்டாட்டிய காதலிங்கிறான்னா அடுத்தவன் பொண்டாட்டியவே விரட்டுறாங்க. என்ன ஒரு பொழப்பு? என்னப்பா அப்படியா? என்னைக்கு சோத்துல விச வைக்க போறாங்களோ தெரியல. இப்படித்தான் நிறைய பேர் தெரியா பண்ணுச்சு. யாருங்க சொன்னா கேக்குறா? ஆமா. ஏன்னா இதே போல சில விஷயம், இந்த 3 விஷயத்தை வந்து திருத்த முடியாது. 3 விஷயத்துக்கு மட்டும் மனுஷன் அடிமையாகாம இருந்தோம்னா வாழ்க்கையில அவங்க தான் நம்பர் 1 கோடீஸ்வரன். என்ன தெரியுமா? மது மாது சூது. மதுன்னா சரக்கு, மாதுன்னா பொம்பளை விஷயம், சூதுன்னா பல தீய பழக்க வழக்கங்கள். இந்த தண்ணியை போட்டு விழுகிறவங்க கூட 2 மினிட்ல போதழிச்சு வீட்டுக்கு போயிருக்கேன். இந்த 2வது பொம்பளை விஷயத்துல விழுறான் பாரு, 1 நம்பர் எச்சிக்கலாம். மண்ட உசுரோ இழுத்துக்கிட்டே தெரியா மனுஷன். இதுதாங்க ரொம்ப பிரச்சனையே. ஆனா அந்த மதுல ஈஸியா தப்பிக்கலாம். நான் இப்படிதான் எங்க ஊர்ல ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், அண்ணே குடிக்காதனே, குடிச்சா டக்குன்னு செத்து போயிருவேன்னு. அந்த ஆளு முந்தானத்தை பார்த்து சொன்னா, தங்கராசு நீ சொல்றதுக்காக நான் குடிய விட்டுட்டேன்னு சொல்லிட்டு முண்ட சீரட்டை போட்டு இழுத்துக்கிருந்துச்சு. யோ அதை விட்டுட்டு இதையா தொட்ட? நீ தானே தம்பி குடிச்சாத்தான் சாவாங்க. இப்ப நான் சீரட்டு தானே ஊதுறேன்டாரு. சீரட்டு ஊதுறா எப்படி சாவேண்டாரு? இங்க வாயா, சீரட்டு குடிச்சாலும் செத்து போயிருவாங்க. எப்படியா சாவே? எப்படி சாவே? ஏன் சாக மாட்டேன்? சீரட்ல தான் பஞ்சு இருக்க, எப்படி சாவேன்? நான் கேட்கிறேன். நிறைய பேர் இப்படித்தான் சொல்றாங்க. இந்த சிகரெட்டு கடையில பஞ்சு வச்சிருக்காங்க இல்ல, எதுக்கு மாப்பிள்ள வச்சிருக்காங்க? புகை அப்படியே போனா ரொம்ப பாதிக்காது, ஃபில்டர் பண்ணி உள்ள உங்களை வச்சுதான்ப்பா கிழக்கு. நிறைய பேருக்கு உண்மை தெரிய மாட்டேன்.
இந்த சிகரெட் கடையில எதுக்கு பஞ்சு வச்சிருக்காங்க தெரியுமா? சிகரெட்டை குடிச்சு ஒரு நாள் செத்து போயிட்டா அந்த பஞ்சு எடுத்து மூக்குல வைக்கதே அந்த பஞ்சு. ஏமாப்ல சிகரெட் குடிச்சா பஞ்சை மூக்குல போ, பீடி குடிச்சா வாயில. நீ உன் வாயில வச்சுக்க மாப்ள, உன் வாய்க்கு அதை கூட சரியாத்தான் வரும். பீடி குடிச்சா டீப் வந்து சாக வேண்டியது. எங்க பாருங்களேன், குடிய கெடுக்கும். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், குடிய கெடுக்கும். அதே போல இந்த நாடகம் அந்த சன் டிவி கேட்டில போடுறாங்க இல்ல, விஜய் டிவி, அதெல்லாம் குடும்பத்தையே கெடுக்கும். முந்தியெல்லாம் உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு போனா டாக்டர் என்ன எழுதி கொடுப்பாரு? சாப்பாட்டுக்கு முன் மாத்திரை போடவும் சாப்பாட்டுக்கு பின் மாத்திரை போடணும்னு. இப்ப அப்படி எழுத மாட்டாங்க. விளம்பரத்துக்கு முன்னு மாத்திரை போடவும் சீரியலுக்கு பின்னாடி மாத்திரை போடணும். எல்லா காலமும் மாறி போச்சு. மாற நம்மளும் கொஞ்சம் மாறிட்டே இருக்கணும். அமெரிக்காவில் பல விஞ்ஞானிகள் சேர்ந்து ஒரு மிஷினை ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. என்ன மிஷின் தெரியுமா? திருடர்களை கண்டுபிடிக்கிற மிஷின். பல விஞ்ஞானிகள் போராடி கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்ச அந்த மிஷினை அமெரிக்கா பப்ளிக்ல கொண்டு வைக்க 10 செகண்ட்ல அந்த மிஷினை 50 திருடங்களை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டான். உடனே அந்த மிஷினை ஜப்பான்காரன் வாங்கிட்டான். அந்த மிஷினை அவனு போய் பப்ளிக்ல வைக்க 20 செகண்ட்ல ஒரு 100 திருடனை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டான் அந்த மிஷின். உடனே தமிழ்நாட்டுக்காரன் வாங்கி பப்ளிக்ல வச்சு திரும்பி தான் பார்த்திருக்கான். முண்டை எவனே மிஷினை தூக்கிட்டு போயிட்டான். எல்லா இடத்துலயும் ஆட்டோ போற குரூப் நிறைய இருக்கு. போலார பொழச்சுக்கிறோம் அப்படி இல்ல, நிறைய இருக்குப்பா. அப்பேற்பட்ட முறையில் இந்த ஸ்ரீ வள்ளி திருமண நாடகத்தில் அழகான லவ் ஸ்டோரி. இந்த நாடகத்தில் சிறப்பான நடிப்பிசை சக்கரவர்த்தி, நடிப்பிசை தென்றல், எமது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தில் செயலராக பதவிக்கின்ற அருமையினார் ஆரிக்குடி மாவட்டம் கண்டெடுத்து எம்.கே. வல்லரசன் அவர்கள் இவர்கள் மடியில் மிக சிறப்பாக வாங்கணும். வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தராடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நாடகத்தில் கோயிலின் மேலான கோக்கிலவாடி எங்கு சென்றாலும் வெற்றி பெற்றவருடைய எமது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் சிறந்தோர் செயற்குழு உறுப்பினராக பதவிக்கின்ற சிறந்தோர் முறையில் மதுரை மன்னுடைய ஜிஎம் கலையரசி அவர்கள் உங்கள் முன்னால் ஸ்ரீ வள்ளினாலே நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். மற்றும் முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் திருமணத்தை நடத்தியாமல் சபதமற்ற இருந்துள்ள மேலூர் மாநகரம் அருகாமல் செமினிப்பட்டி மாநகரம் எடுத்த எஸ். ஜெய பார்த்திபன் அவர்கள் நாரதர் அண்ட் கலகப்புறனாக தோன்றுவார். இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் ஆரம்பித்துக் கொண்டிருக்கும் அன்பு மாமா செய்யாமங்கலம் கண்டெடுத்த கே.ஆர். ராமதாஸ் அவர்களுக்கு இங்கு பொன்னாடை நிறுத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். மற்றும் சிறப்பான முறையில் மிருதங்கம் மிஸ் கொண்டிருக்கும் அன்பு மாப்பிளை என்.ஆர். ஜெயராஜ் அவர்களுக்கு இங்கு பொன்னாடை நிறுத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். மற்றும் ஆல்ரவுண்ட் மிஸ் கொடுக்கும் அன்பு மாப்பிளை பி.எம். மதன்ராஜ் அவர்களுக்கு சிறந்தோர் முறையில் இங்கு பொன்னாடை நிறுத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். மற்றும் இங்கு தாளம் மிஸ் கொடுக்கும் அன்பு அப்பா வயச்சேவன் கண்டெடுத்து செல்வம் அவர்களுக்கு இங்கு பொன்னாடை நிறுத்தி புகழாரம் சூட்டப்படுகிறார்கள். மற்றும் இங்கு கடமைசருக்காக வரை தந்தில காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் எங்க இருந்தாலும் விழா மணிக்கு வருமாறு விழா கமிட்டி சார்பாக அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். வாங்க சார். இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் சிறப்பாக இங்கு ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ தேவி ஆடியோஸ் அன்பு உரிமையாளர் அவர்களுக்கு சிறந்தோர் முறையில் கிராம சார்பாக விழா கமிட்டி சார்பாக இங்கு பொன்னாடி எடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். அதில் மட்டும் ஒளிஞ்சிக்கிடுவாங்க நாடகம், மற்றது மட்டும் இழுச்சி பேசுவாங்க. அதெல்லாம் தெரியுது. எல்லாருமே எல்லா சமூகத்துக்கு எல்லாரும் பாடுவாருன்னு தெரியுங்களா? பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கு காவல்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளேன். தேவி ஆடியோஸ் உரிமையாளர் அன்பன் அவர்களுக்கு இங்கு பொன்னாடை எடுத்து கௌரவப்படுத்தினார். இங்கே நகைச்சுவை நடிகராக நடிக்கும் நமது மதுரை ஏர்போர்ட்டில் அருகாமையில் உள்ள சோழங்குண்டிய தங்கராசு அவர்களுக்கு நமது கிராமத்தை சார்பாக பொன்னாடை அளிக்கிறார். இங்கே அத்தனை பேருக்கும் பொன்னாடை எடுத்து கௌரவப்படுத்திய மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளருக்கும் எங்கள் சார்பாக எங்கள் கலைக்குழும சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை உள்ளவனை தெரிவிப்பதற்கு நன்றி. இந்த வணக்கம். சிறப்பான முறையில் இந்த நாடகம் நல்லதொரு நாடகம். இந்த நாடகத்தை ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வரமாக தெரியலாம். ஏன்னா இந்த நாடகத்தை நடத்துறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எல்லாத்தையும் அட்வான்ஸ் பண்ணி முறையாக பர்மிஷன் வாங்கி நிறைய வேலை பண்ணலாம் இருக்குது. ஆனால் அப்படி சில நாடகங்கள் நல்லபடியாக நடந்தாலும் இந்த நாடகத்துக்குண்டான பெருமையை கட்டி காப்பது நம்மளுடைய குறிக்கோளாக இருந்தாலும் இந்த நாடகத்திற்கு நல்லதொரு முறையில் முறையான நடிகர்களை கொண்டு அமைத்து கொடுத்த நாடகத்தில் சிறந்த அமைப்பாளர் என்ற முறையில் இங்கு அறுபாடுபட்டு ஸ்ரீ வள்ளிமங்கையாக நடத்தி கொண்டிருக்கும்
அருமை பாசம சகோதரி கலையரசி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை உள்ளங்களில் தெரியப்படுத்துகிறோம். இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் சிறப்பாக எத்தனையோ பாடல் இருந்தாலும் முறையான பாடல்களை அருமையாக பாட காத்துக் கொண்டிருக்கும் அன்பு பாசமிகு மாமா. சினிமா உலகத்தில் எப்படி டி.எம். சௌந்தரராஜனோ நாடக கலை உலகை பொறுத்தளவு அன்பு பாசமிகு மாமா செய்யாமங்கலம் மண்ணின் மைந்தனமாகிய K.R. ராமதாஸ் அவர்கள் உங்கள் முன்னால் இவர் முடியும் 6 மணியம் பின் பார் நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு மனிதன் நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு பழைய பாட்டு தாங்க. நீங்க பாட பாட ஐயாக்க மெய் மறந்து தட்டினாங்க. ஏன்னா தட்டினவங்க ரெண்டுமே பழைய ஆளுங்க. அவங்கள்ட்ட அந்த பாட்டெல்லாம் புரியும். ஆனா இப்ப வந்து பாட்டு வருது கோத்தாண்டியா கொம்மாண்டியா அந்த பாட்டுன்னு தெரியும். ஏதாவது விளங்கு சாப்பிட போற பாட்டெல்லாம் ஒரு மசுரும் புரியாது. ஏதோ கையாமையான்னு கத்தி வந்து கேட்ட பாட்டு முடிச்சிருக்காங்க. ஐயா பாட்டு அது நல்லா பாட்டுலையா பாத்தீங்களா? பாட்டு வேற மாதிரி ஈஸியா கொண்டு போய் எல்லாமே அப்படித்தான். நல்ல வேலை அவர் உயிரோட இருந்திருந்தாருன்னு வச்சுக்க மாங்கட பொந்து செத்து போயிருவார். அவன் நல்லபடியா போச்சு. என்ன பண்ணதுக்கு அந்த பாட்டு அவர் கேட்கல. எல்லாமே எப்படி பாட்டை போட்டு சிங்காரி சரக்குன்னு போட்டு குத்து கட்டா போட்டு மாட்டி மியூசிக் ரீமிக்ஸ் இது. எல்லா பாட்டுமே நல்ல பாட்டு தான். அதை முறையா பாடுனாக்க எல்லாமே நல்லா இருக்கும். இருந்தாலும் ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லி வச்சாங்க. பழைய பாடல் வந்து என்னைக்குமே காதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும், மன அமைதியை கொடுக்கும். ஆனா இப்ப உள்ள பாட்டுலாம் அமைதியை கெடுக்குது, தலைவலி வருது. மண்டியடி தளத்தை தேய்ச்சிக்கிட்டே இருக்காங்க, ஒன்றும் பண்ண மாட்டேங்குது. ஏன்னா எல்லா பேருக்குமே ஒரு சிலது நல்லா அமையுமுங்க. யாரா செய்யறது தெரியுமா? பெத்தவங்க செய்யற வரமா இருக்கணும். ஆனா யாரு கேட்கிறா? ஆத்தாவே முதல் ஆத்தாண்டா ஆத்தாண்டா போடி ஓத்தாங்கிறியா. எதுவுமே காலம் சில காலம் தான். அருமையான பாடலை பாடிய அன்பு மாமாவுக்கு ஒரு நெஞ்சார்ந்த நன்றி. ஆனா அந்த பாட்டுக்குள்ள நிறைய சூச்சம் இருக்கு. இப்போ மாமா பழைய பாட்டு பாடினாரு. பழைய பாட்டு ஐயாக்க வந்து ரசிச்சு கை தட்டினாங்க. இப்ப நான் ஒரு 2 வரியில ஒரு பாட்டு பாடுறேன். இந்த பாட்டுல யாருக்காவது விளக்க தெரிஞ்சா நீங்க தைரியமா சொல்லலாம். பெரிய அர்த்தம் அடங்கி இருக்கு. 2 வரி நல்லா பாருங்க மாமா. நாணய மனுஷனுக்கு அவசியம், கடனை வாங்கி மாடி வீடு கட்டக்கூடாது, அதை உடனடியா மனைவி பேரில் உயிலும் எழுதக்கூடாது. கடனை வாங்கி மாடி வீடு கட்டக்கூடாது, அதை உடனடியா பொண்டாட்டி பேர்ல எழுதக்கூடாதுங்கிறான். அந்த காலத்துல அந்த பாட்டை எழுதியிருக்காங்களே, தேவையில்லாம வச்சிருப்பாங்க. நல்லா கவனிக்கல.
கடனை வாங்கி மாடி வீடு கட்டக்கூடாது, உடனடியா பொண்டாட்டி பொண்ணு எழுதக்கூடாது. ஏன் சொன்னான்னா, இப்போ நீங்க கஷ்டப்பட்டு லோன் வாங்கி ஒரு பைக்கு ஒண்ணு வாங்குறீங்க. இந்த லோனை கட்ட முடியலன்னா லோனுக்காரன் என்ன பண்ணுவேன்? பைக்கை சீஸ் பண்ணிட்டு தூக்கிட்டு போயிருவான். அப்ப நீ பொண்டாட்டி பேர்ல லோனை வாங்கிட்டு லோனை கட்ட முடியலன்னா லோனுக்காரன் என்ன பண்ணுவான்? பொண்டாட்டியை கூட்டி போயிருவான்டா. பொண்டாட்டி வேணும்னா லோனு வாங்காத பொண்டாட்டி மாதிரில. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போகல லோனுக்கார வீட்டுல வந்து நிக்கிறான். ஆனா எந்த இதுக்குமே லோனுனால என்னன்னு தெரியாத மாப்பிள்ளை அக்கௌண்ட் டக்குன்னு எடுத்துருவாங்க. லோன் வாங்கினா லோன் தெரியும் அங்கே, அதனால அங்க அக்கௌண்ட்ல பிடிக்கிறாங்க. என்ன பண்ணதுக்கு அருமையான ஒரு அன்பு பாசமிகு மாப்பிள்ளை, எங்கு சென்றாலும் வெற்றி முரசு பெற்றக்கூடிய எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் சங்க தலைவராக திகழக்கூடிய அன்பப்பா அரசு குலமானவர் கண்டெடுத்த டிவி ஜெயம் அவர்கள் அருமை மாணவராகிய சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகாமல் இருக்கும் ஏனாதி அஞ்சு நாடு மாணவரை கண்டெடுத்த என்ஆர் ஜெயராஜ் அவர்கள் மிருதங்கம் தப்பின டோல்ல
சோழங்கரை சேர்ந்த அன்பு மாப்பிள்ளைக்கு நெஞ்சாத நன்றி. என்னைக்குமே மாப்பிள்ளைக்கு ஒரு தனி ஸ்பெஷல். ஆனா ஒல்லியா இருக்கிற ஆள்லாம் நல்லா செய்வாங்கிறத நீ நிரூபிச்சுட்டே இருக்கியா. நன்றி நன்றி நன்றி. அருமையான முறையில் இந்த நாடத்திற்கு அதற்கு அடுத்து துணையாகவும் இணையாகவும் ஆல்ரவுண்டர் இசைக்க காத்து கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை நமது ஆமா எத்து மசக்காளி சிறப்பான முறையில் அருப்புக்கோட்டை மாநகரம் அருகாமல் இருக்கும் குலசேகர நல்லூர் மாநகரம் கண்டெடுத்த குலசேகர நல்லூர் மாநகரம் கண்டெடுத்த PM மதன்ராஜ் அவர்கள் ஆல்ரவுண்டர் சைடு. அருமையான முறையில் கூட்டு சேர்ந்து குடிய கிடைத்த அன்பு மாப்பிள்ளைகளுக்கு நெஞ்சா நன்றிகளை நெஞ்சார் தெரியப்படுத்திக் கொண்டு இந்த நாடத்திற்கு தாளபசு காத்திருக்கும் தாளைய சுருதி கலைஞர் அன்பாப்பா திருப்புவனம் மருகாமிற்கு வயசேர்வனம் எடுத்த செல்வம் அவர்கள் உங்கள் முன்னால் சீனன் தாண்டம். அப்படி அருமையான முறையில் இந்த நாடத்திற்கு மிக அருமையாக எங்கள் அனைவருக்கும் சிறப்பான முறையில் இந்த நாடக நடிகர்களுக்கு நமது ஊரையே மிக அழகாக அலங்கரித்து தெல்ல தெளிவான முறையில் மிக சிறப்பாக இங்கு ஒளி அமைத்து நமது ஊரையே அன்புக்கடலில் அழைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனமாக திகழக்கூடிய புதூர் மாநகரம் கண்டெடுத்த ஸ்ரீ தேவி ஆடியோஸ் ஸ்ரீ தேவி 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 சிறுமலருக்கும்
பணியாற்றுகின்ற அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளை உள்ளவனும் நிறைவேறுவதும் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் நாடகத்துக்கான அன்புடன் அழைக்கின்ற இப்படிக்கு MMK இளைஞர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் 56 குடிமங்கலம் என்பதை பெருமுடனும் பாசத்தை கொண்டும் நெஞ்சாந்திரப்படுத்திக் கொண்டு மற்றும் அனைவருக்கும் சாப்பாடு ஏற்பாடு அருமையாக ஏற்பாடு செய்திருந்த கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை உள்ளவனும் தெரியப்படுத்திக் கொண்டு இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்து அன்பு உள்ளமாக திகழக்கூடிய நாடக கலை உலகத்தில் தனக்குத்தானே தந்தான் என்ற பேரும் புகழும் மாற்றக்கூடிய இன்றைய தினம் வழியாக நடத்திக் கொண்டிருக்கும் மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் முதன்மை செயற்குழு உறுப்பினராக பதவி வைக்கின்ற GM கலையரசி அவர்கள் இந்த நாடகத்தை சிறந்தோர் முறையில் அமைத்துள்ளார் என்பதை பெருமிடம் தெரியப்படுத்திக் கொண்டு இந்த நாடகத்திற்கு நடனமாட காத்துக் கொண்டிருக்கும் நடனமங்கை புதுக்கோட்டை கண்டெடுத்த புண்ணியவதி RS ராதாச்செல்வி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமி நீ எங்கே என் நினைவுகள் அங்கே என் நினைவுகள் அங்கே நன்றி மற்றும் இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் இங்கு யூடியூப் சேனல் எடுத்துக் கொண்டிருக்கும் RJ தவம் யூடியூப் சேனல் அன்பு சொந்தங்களுக்கு நன்றிகளை நெஞ்சார்ந்த தெரியப்படுதல் நன்றி ஆகையால் நான் போயிட்டு அந்த புண்ணியவதியை வேகமாக அழைக்கின்றேன். ஆகையால் உங்கள் முன்னால் பொம்முனாக எடுத்துக் கொண்டிருப்பவன் மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் நல்லூர் விவி முத்துவேல் அவர்களின் திசையபிள்ளையமாகிய சோளங்குடி என்ற கிராமத்தை சேர்ந்த AS தங்கராஜ் ஐயா பப்புன் காமிக் என்று தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி அனைவரும் அமைதி காத்து நாடகத்தை நல்ல முறையில் கண்டுபிடிக்க என்று நெஞ்சார்ந்து கேட்டுக்கொள்கிறோம். நன்றி வணக்கம். சிறப்பான முறையில் அந்த நாடகத்தை கண்டுகளிக்கின்ற அன்பு சொந்தங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நான் போயிட்டு அந்த அம்சம் நிறைந்த அம்சவல்லியை வேகமா வளைய விடணும்ல. ஏன்னா அப்பதான் இடம் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா ரொம்ப நேரத்துக்கு பப்புனுக்காரன் மூஞ்சியவே பார்க்க உங்க எல்லாருக்குமே எரிச்ச மசரா இருக்கும்னு தெரியும். ஒரு ஆத்தாலாம் கல்ல எடுக்குது இருக்கட்டும். நன்றி அப்படிலாம் நீ கழுவி ஊத்தாலும் உள்ள போக மாட்டேதா. நல்லா மட்டும் நீங்கள் நாடகத்தை பாருங்கள், எங்களுக்கு அந்த வரைக்கும் சந்தோஷம். ஏப்பா யூடியூப் சேனல் நல்லா ஜூம் பண்ணி எடுப்பா ராசா, எடுத்துட்டு எல்லாத்தையும் போடு. டான்ஸுக்கார அப்படி அமுக்கிறத மட்டும் போட்டுறத வீட்டில் செருப்படி நான் வாங்க முடியாது. நன்றி நெஞ்சாவது நன்றிகளை உள்ளவங்க தெரியப்படுத்திக் கொண்டு வாய்ப்பாடு அந்த வாய்ப்பாடை வாட்சி விடுங்க. நீ வந்து ஒரு மணி எழுதி நீயே பண்ணிக்கிட்டாரு. விடுதலை கட்சி மாவட்ட கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசு முத்துப்பாண்டியன் கருவூனரை சேர்ந்த அவருடைய சார்பாக எங்களது இசைக்கலைஞர்களை பாராட்டி 500 ரூபாய் என்பதை பெற்றார். மீண்டும் ஒரு முறை விடுதலை கட்சி
கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசுமுத்து பாண்டியன் கருவனூர். அன்புள்ளம் எங்களது இசைக்கலைஞர்களை பாராட்டி 500 ரூபாய் என்பது பெருமை சேர்த்த அன்பு உள்ளத்திற்கு எங்களது கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி. இசைக்கலைஞர்கள் சார்பாக நன்றி. இசைக்கலைஞரை பாராட்டி அன்புள்ள போய் வாரவழிங்க அன்பு சொந்தங்களுக்கு நன்றிகளை உள்ளவங்களை தெரிவித்துக்கிறோம். நன்றி நன்றி. அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் போயிட்டு அந்த புண்ணிய சொர்க்கம் மதுவிலே சுத்தும் அழகிலே மது தரும் சுகம் சுகம் இதில் வரும் இதம் இதம் இன்பம் இரவுதான் எல்லாம் உறவுதான் இன்பம் இரவுதான் எல்லாம் உறவுதான் சொர்க்கம் மதுவிலே சுத்தம் அழகிலே மது தரும் சுகம் சுகம் இதில் வரும் இதம் இதம் இன்பம் இரவுதான் எல்லாம் உறவுதான் இன்பம் இரவுதான் எல்லாம் உறவுதான். ஒரு கீதம் அதை கண்டு நோரினோம் போனார் அவர் போனார் நாம் வாழ்ந்து கூறினோம் காதல் ஒரு கீதம் அதை கண்டு நோரினோம் போனார் அவர் போனார் நாம் வாழ்ந்து கூறினோம் துடிக்கிறேன் மறக்கிறேன் நினைப்பதை மறக்கிறேன் சொர்க்கம் மதுவிலே சுத்தம் அழகிலே மது தரும் சுகம் சுகம் இதில் வரும் இதம் இதம் இன்பம் இரவுதான் எல்லாம் உறவுதான் இன்பம் இரவுதான் எல்லாம் உறவுதான். பாலில் பழ போலே இந்த பாவை கெஞ்சுவார் வர சொல்லி இந்த போதை கெஞ்சுவார் பாலில் பழ போலே இந்த பாவை கெஞ்சுவார் வர சொல்லி இந்த போதை கெஞ்சுவார் மறந்துடார் மயங்குவார் இதற்கு நான் இணங்கவா சொர்க்கம் மதுவிலே சுத்தம் அழகிலே மது தரும் சுகம் சுகம் இதில் வரும் இதம் இதம் இன்பம் இரவுதான் எல்லாம் உறவுதான் இன்பம் இரவுதான் எல்லாம் உறவுதான். கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்தே தொழிலாளி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்தே தொழிலாளி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழுமூத்த அவத்தோக தினம் உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழுமூத்த அவத்தோக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறராளே மண்ணிலே முத்தெடுத்து பிறராளே பணமும் குணமுடையும் விவசாயி 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 என்ன வரம் இல்லை என்ற திருநாட்டில் என் கையை ஏதேது வெளிநோக்கில் என்ன வரம் இல்லை என்ற திருநாட்டில் என் கையை ஏதேது
நெருங்கு. சாரி, என்ன ஒரே கொட்டலா இருக்குப்பா. என்னப்பா டீ குடிச்சிட்டு வந்துருவீங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால ராமதாஸ் மாமா அந்த மாசத்துலப்பா தொழிலை செஞ்சோமா, அந்த மாதிரி செஞ்சோமா யாருக்கும் தெரியாம போயிருந்தேன். சம்பளத்தை வாங்கினோமா போட மாட்டிருக்கணும். ஆமா, ஆளு தெரியாம சொல்ற மாதிரி ஆளு தெரியாம எங்கிட்டு போறது. ஆமா, நாடக அமைப்பாளருமான எங்கள் அன்பு ஐத்தை ஆமா ஜிஎம் கலையரசி அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் எங்கள் நாடக கலைஞர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு வந்தமா ஆரம்பிச்சிருமா மாமா. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன உனக்கெல்லாம் தொண்டை இல்லைன்னு வச்சுக்க, ஒன்னே என்னையும் ஒரு ஊர்ல புரோட்டா தட்டை கூட கூப்பிட மாட்டேன். இலை இருக்க கூட கூப்பிட மாட்டேன். உன்னை கேட்டாத உன் துருத்தியை முடிக்கிட்டு வாஜி முதல்ல உன் விளம்பரத்தை எப்போ குறைக்கிறியோ அப்பத்தே நல்லா இருக்கும். அதே போல ஆடியோ சமைத்து கொண்டு இருக்கும் அன்பு உள்ளத்துக்கு எங்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டு இருக்கோம். வந்துட்டிய குண்டியும் இல்லை மண்டையும் இல்லை, உனக்கு யாரு தான் தகவல் சொல்றாங்களே தெரியல, ஏறிக்கிட்டு வந்துடுறியடாப்பா. ஏ சந்திரமோகா, நான் எச்சரிக்கிறேன்டா, கழட்டு தாயலிமேன. ஆமா.